ஆடி திருவாதிரை திருநாளில் பங்கேற்பதற்காக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் திருக்கோவிலுக்கு பிரதமர் மோடி வருகை தருவதையொட்டி ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். அங்கு பிரதமர் வருகையொட்டி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, மேலும் அவர் எத்தனை மணிக்கு வரவிருக்கிறார், முழு விவரங்கள் என்ன வழங்கலாம்? அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சரியாக 12 மணி அளவில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வர இருக்கிறாங்க. அதாவது திருச்சியிலேருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலிமா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அருகே ஒரு ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஹெலிபேடுக்கு அவருக்கு சரியாக 12 மணி அளவில் அங்கே வராங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாலை மார்க்கமாக அவர் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு வர இருக்காங்க. அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா அவர் ரோட் ஷோ நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தர் சோழர் கோவில்களில் கலைகளை பற்றி உள்ளே புகைப்பட கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கு. அதை முதல்ல அதை பார்வையிட்ட பின்பு கோவிலில் சென்று சுவாமி தரிசனம் செய்வதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த சுவாமி தரிசனம் செய்த பிற்பாடு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அருகாமையிலேயே இசையமைப்பாளர் இளையராஜாவின் இன்னிசை கச்சேரி நடைபெற இருக்கு. அந்த கச்சேரியும் சென்று அவர் பார்வையிட போவதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்ப தற்சமயம் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்து முழுவதுமே மத்திய பாதுகாப்பு படை அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பகுதி முழுவதும் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் இந்த பகுதியில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த பகுதிக்கு வந்திருந்தாங்க. அவர்கள் விட பிரதமர் வருகை குறித்து கேட்டபோது இந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக பிற்காலத்தில் திகழும். ஏன்னா பாரத பிரதமர் இந்த கோவிலுக்கு இப்போ வருகை தர இருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரகதீஸ்வரனுடைய இந்த கோவில் புகழ் சோழர் காலத்து புகழும் வெளியுலகுக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் நமது பாரத பிரதமர் மோடி இங்கே வர இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திருவாதிரையில் 1000வது ஆண்டு விழாவில் பங்கேற்பது பாரத பிரதமர் பங்கேற்கிறது பெருமைக்குரிய விஷயமாக அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரியாக 12 மணி அளவில் இங்கே பாரத பிரதமர் வருகை புரிய இருக்கிறாங்க.